வணக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கான எசென்ஷியல் நியூட்ரிஷன் ஆக்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது கர்ப்பத்தின் போது தேவையான ஊட்டச்சத்துக்கள், கர்ப்பத்தின் போது ஊட்டச்சத்து செயல்கள். எசென்ஷியல் நியூட்ரிஷன் ஆக்ஷன்ஸ் இஎன்ஏ என்றும் அழைக்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தின் நிலையை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறை இஎன்ஏ ஆகும். பிரசவ காலத்தின் போது பெண்களுக்கு உடல் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவளது ஊட்டச்சத்து தேவைகளும் அதிகரிக்கின்றன. இக்காலகட்டத்தில் தாய் மற்றும் குழந்தைக்கான ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து முக்கியமாகும். கருவில் இருக்கும் சிசுவானது ஊட்டச்சத்துக்காக தாயை சார்ந்து இருக்கிறது. குழந்தை உருவாவதில் இருந்து அதன் 2வது பிறந்த நாள் வரை இருக்கும் காலமானது முதல் 1000 நாட்கள் ஆகும். இது விரைவான உடல் மற்றும் மன வளர்ச்சியின் காலகட்டமாகும். மேலும் இது தாய் மற்றும் குழந்தையின் தற்போதைய மற்றும் பிற்கால ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. தாய்க்கு ஊட்டச்சத்து ஆகாரமானது குமட்டல் மற்றும் சோர்விலிருந்து ஆறுதல் அளிக்கிறது. அது கருவின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. அது குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளின் ஆபத்தையும் தாய்மார்களின் இரத்த சோகையையும் குறைக்கிறது. இப்பொழுது பிரசவத்தின் போது தேவைப்படும் ஊட்டச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து நடவடிக்கைகள் குறித்து பார்ப்போம். பிரசவத்தின் போது பல்வேறு வகையான ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. புரதம் அதில் ஒன்றாகும். புரத தேவையை பூர்த்தி செய்ய புரதம் நிறைந்த உணவை உண்ண அறிவுறுத்தப்படுகிறது. ஆட்டுக்கறி, மீன், கோழிக்கறி மற்றும் முட்டை புரதம் நிறைந்த உணவுகளாகும். பருப்பு வகைகள், பருப்பு தாவரங்கள், கொட்டைகள், விதைகள், பால் மற்றும் பால் பொருட்கள் வேறு சில புரதம் நிறைந்த உணவுகளாகும். அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் கூட பிரசவத்தின் போது முக்கியமாகும். இவை நல்ல கொழுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக DHA மற்றும் EPA. மீன், கொட்டைகள் மற்றும் விதைகள் இந்த கொழுப்புகளின் உதாரணங்கள் ஆகும். பிரசவத்தின் போது தேவையான மற்ற கொழுப்புகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஃபோலேட் ஆனது DNA உற்பத்தி மற்றும் கருவின் உயிரணு வளர்ச்சிக்கு அவசியமானது. மேலும் இது சிசுக்களில் நரம்பு குழாய் குறைபாடுகளையும் குறைக்கிறது. பிரசவத்தின் போது ஃபோலேட்டை சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். முளைக்கட்டிய பயிர்கள், கீரைகள் மற்றும் கோழியின் ஈரலில் அதிக ஃபோலேட் நிறைந்துள்ளது. பிரசவத்தின் போது ஃபோலேட்டுடன் சேர்த்து இரும்புச்சத்தும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து முக்கியமாகும். முழு உடலிற்கும் ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல இது உதவுகிறது. பிரசவத்தின் போது இரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது. ஆதலால் பெண்களுக்கு அதிக அளவில் இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. வளரும் சிசுவின் தேவைகளை பூர்த்தி செய்ய இது உதவுகிறது. குழந்தை பிறந்த பின் உபயோகமாக கருவில் இருக்கும் இரும்புச்சத்து இருப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இரும்புச்சத்தின் குறைபாடு அனீமியாவை விளைவிக்கலாம். அனீமியாவை தடுக்க இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோழி அல்லது ஆட்டின் ஈரல், மூளை மற்றும் இதயத்தில் அதிக இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. கடல் உணவு, முட்டை மற்றும் சாலியா விதைகள் வேறு சில உதாரணங்கள் ஆகும். பருப்பு தாவரங்கள், கீரை மற்றும் விதைகளிலும் அதிக அளவு இரும்புச்சத்து உள்ளது. மஞ்சள் தூள் மற்றும் தனியாவில் கூட சிறிய அளவு இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. அனீமியாவானது ஒட்டுண்ணிகள் மற்றும் புழுவின் தொற்றினால் கூட ஏற்படலாம். இதனை தடுக்க ஒரு கர்ப்பிணி பெண் குடல் புழுவை நீக்கக்கூடிய மருந்தை உண்ண வேண்டும். குடல் புழுவை நீக்கக்கூடிய ஒரு டோஸ் மருந்தானது பிரசவத்தின் 2வது 3 மாதங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது.
டீ மற்றும் காஃபியை உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்க. இது இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலுக்கு இடையூறாகிறது. சுவாரஸ்யமாக, வைட்டமின் சி ஆனது நம் உடலில் இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது. இதனை செய்ய இரும்புச்சத்து நிறைந்த உணவை வைட்டமின் சி நிறைந்த சப்ளிமெண்ட்டுகளுடன் உண்ண வேண்டும். நெல்லிக்காய், தக்காளி, கொய்யா போன்றவற்றில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இரும்புச்சத்து மற்றும் ஃபோலேட்டின் தேவை பிரசவத்தின் போது அதிகரிக்கிறது. உணவு மட்டுமே இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது. ஆதலால் அயர்ன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் தேவைப்படுகிறது. எனினும் இந்த மாத்திரைகளானது ஆரோக்கியமான உணவிற்கு மாற்றாகாது. பிரசவத்திற்கு முன்னாலும் பிரசவத்தின் போதும் இந்த மாத்திரைகள் உண்ணப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் சுகாதார ஊழியர்களிடம் அயர்ன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை கேட்டு வாங்க வேண்டும். இது அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படுகிறது. இந்த மாத்திரையை நாளொன்றுக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் அயர்ன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை எடுத்துக்கொள்வதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குமட்டல் மற்றும் தொந்தரவை தவிர்க்க மாத்திரைகளை உணவிற்கு 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மாத்திரைகளை உண்ண பிறகு கருப்பு நிற மலத்தையும் கழிக்கலாம். வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் கூட ஏற்படலாம். எனினும் இந்த அறிகுறிகள் சில நாட்களில் சரியாகிவிடும். மேலும் அயர்ன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை கால்சியம் மாத்திரையுடன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலை மற்றும் சாயங்கால வேளைகளில் மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்சியமும் பிரசவத்தின் போது தேவையான அவசியமான ஊட்டச்சத்து ஆகும். கால்சியமின் குறைபாடு கர்ப்பிணி பெண்களில் உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது கை மற்றும் பாதங்களில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறைபாட்டினை தவிர்க்க பால் மற்றும் பால் பொருட்களை அவள் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். விதைகள், கொட்டைகள், கீரை மற்றும் கருவாட்டில் கால்சியம் நிறைந்துள்ளது. பிரசவத்தின் போதும் அதன் பிறகும் கால்சியம் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. கால்சியம் மாத்திரைகள் ICDS மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களால் வழங்கப்படுகிறது. ICDS என்பது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஆகும். இந்த மாத்திரைகள் பிரசவத்தின் 14வது வாரத்தில் தொடங்கி பிரசவம் முடிந்த 6 மாதங்கள் வரை வழங்கப்படுகிறது. இந்த மாத்திரையை நாளொன்றுக்கு 2 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகப்படியான கால்சியம் இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலை தடுக்கிறது. ஆதலால் 2 மாத்திரைகளை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மாத்திரையை காலை அல்லது மதிய உணவிற்கு பின் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொன்றை சாயங்காலம் அல்லது இரவு உணவிற்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். கேஸ்ட்ரைட்டிஸை உண்டாக்கும் என்பதால் மாத்திரையை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேஸ்ட்ரைட்டிஸ் என்பது வயிற்றின் வரியில் ஏற்படும் கோளாறு ஆகும். அயோடினும் முக்கிய பங்கினை வகிக்கும் வேறொரு ஊட்டச்சத்து ஆகும். அயோடின் ஆனது வாழ்க்கையின் அனைத்து நிலை ஆரோக்கியத்திற்கும் தேவைப்படுகிறது. அயோடினை உடலில் நன்கு சேமித்து வைக்க முடியாது. ஆதலால் தினசரி சிறிது அளவு அயோடின் தேவைப்படுகிறது. மீன், இறால், பால், சீஸ் மற்றும் அயோடின் கலந்த உப்பில் நல்ல அளவு அயோடின் உள்ளது. அயோடின் குறைபாட்டினை தடுக்க அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும். உள்ளூர் கடைகளில் அயோடின் கலந்த உப்பு எளிதாக கிடைக்கிறது. அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துகையில் சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதை சமையலின் இறுதியில் சேர்க்க வேண்டும். அயோடின் கலந்த உப்பானது வெப்பம் மற்றும் வெளிச்சத்தில் அழியக்கூடியதாகும். அதிகப்படியான வெப்பம் மற்றும் வெளிச்சம் படுகையில் உப்பில் உள்ள அயோடின் அழிகிறது. ஆதலால் அதனை கருமையான பாத்திரத்தில் இறுக்கமாக மூடி வைக்கவும். கோலின் மற்றும் ஜிங்கும் முக்கிய பங்கினை வகிக்கும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் ஆகும்.
வைட்டமின் B12 மற்றும் மக்னீசியம் கூட முக்கியமாகும். கோலின், ஃபோலேட் மற்றும் வைட்டமின் B12 ஆகியவை ஒருங்கிணைந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்களை குறைக்கின்றன. நியூரல் டியூப் டிஃபெக்ட்கள் என்பது மூளை மற்றும் முதுகுத்தண்டில் ஏற்படும் பிறப்பு குறைபாடுகள் ஆகும். கோலினும் மூளை வளர்ச்சிக்கு அவசியமாகும். ஜிங்க் ஆனது கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் குறித்த மேலும் விவரங்கள் வேறு டுட்டோரியல்களில் விளக்கப்பட்டுள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்களின் தனித்தனி டுட்டோரியல்களை காணவும். எடுத்துக்காட்டாக புரதத்தின் முக்கியத்துவம், கோலின் மற்றும் ஃபோலேட்டின் முக்கியத்துவம். மேலும் இவற்றையும் காணவும். கால்சியம் மற்றும் B12 முக்கியத்துவம். ஒரு ஆரோக்கியமான உணவானது தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாகும். தாயின் உணவானது வெவ்வேறு உணவுக் குழுக்களை கொண்டிருக்க வேண்டும். முதல் உணவுக் குழுவானது தானியங்கள், வேர்கள் மற்றும் கிழங்குகள் ஆகும். பருப்பு வகைகள் இரண்டாவது குழு ஆகும். விதைகள் மற்றும் கொட்டைகள் மூன்றாவது குழு ஆகும். நான்காவது குழு பால் பொருட்களை கொண்டிருக்கிறது. இறைச்சி, கோழி மற்றும் மீன் ஐந்தாவது குழு. ஆறாவது குழு முட்டை. கீரைகள் ஏழாவது குழு ஆகும். வைட்டமின் A நிறைந்த காய்கறிகள் எட்டாவது குழு ஆகும். மற்ற காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஒன்பதாவது மற்றும் 10வது குழுக்கள் ஆகும். அவள் குறைந்தது 6 உணவுக் குழுக்களையாவது தங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உணவுக் குழுக்களில் அவள் புரதம் நிறைந்த உணவுக் குழுக்கள் மற்றும் நல்ல கொழுப்புகளை சேர்த்து கொள்ள வேண்டும். மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அவள் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்துக்களுடன் சேர்ந்து அவள் தண்ணீரையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் தினமும் குறைந்தது 8 கிளாஸ் தண்ணீரை அருந்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை மற்றும் உப்பு நிறைந்த உணவுகள் மற்றும் காஃபி நிறைந்த பானங்களை தவிர்க்க வேண்டும். மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் கூட தவிர்க்கப்பட வேண்டும். அனைத்து ஊட்டச்சத்து நடவடிக்கைகளும் இந்த டுட்டோரியலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஆரோக்கியமான பிரசவத்திற்கும் மற்றும் கருவின் வளர்ச்சிக்கும் முக்கியம். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி. ஆளி விதைகள்